வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இடி ரைடு ஒரு புறம், இபிஎஸ் அவர்களின் ரைடு ஒரு புறம் என்று இருமுனை தாக்குதலில் சிக்கி தவிக்கும் திமுக. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய டாஸ்மாக் ஊழல், 1000 கோடிக்கான பண பரிவர்த்தனைகள், அதில் நடைபெற்ற சட்டவிரோத செயல்களை எல்லாம் இன்றைக்கு அமலாக்கத்துறை இடி தீவிரமாக விசாரித்து வருகிறது என்று சொன்னால் யார் அந்த ஆகாஷ்? நம்ம சேலம் மாவட்டத்தில் ஆத்தூருக்கு பக்கத்தில், ஆத்தூர்னால் உங்களுக்கு தெரியும், நான்லாம் ஆத்தூர்காரன் தான். ஆத்தூர் பக்கத்தில் 15-16 கிலோமீட்டருக்கு தம்மம்பட்டின்னு ஒரு சின்ன ஊருங்க, ஒரு பேரூராட்சி, ஒரு 15 வார்டு 16 வார்டு இருக்கிற ஒரு பேரூராட்சியை சேர்ந்த ஆகாஷ் குடும்பத்தினர் பற்றி நமக்கு தெரியும். அவர்கள் கருணாநிதி குடும்பத்தினுடைய வாரிசுக்கு மருமகனாக மாறியதன் விளைவு பல நூறு கோடிகளில் தமிழ் திரையுலகில் பல திரைப்படங்களை தயாரிக்கின்ற அளவிற்கு எப்படி வளர்ச்சி பெற்றார். கருணாநிதியின் வாரிசுகளுக்கு மருமகன் என்று சொன்னால் எந்த வாரிசு? கருணாநிதியினுடைய மூத்த மகன் மூக்காமுத்து கதையை தனியாக ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். அந்த மூக்காமுத்துக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் தேன்மொழியினுடைய மருமகன் தான் ஆகாஷ். எல்லாரும் அந்த கெவின்ஸ் கேர் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ரங்கநாதனுடைய மருமகன் மாப்பிள்ளை என்று மட்டும்தான் குறிப்பிடுகிறார்கள். ஆகாஷ் குறித்து என்று சொன்னால் கெவின் கேர், ரங்கநாதன் யாருடைய மருமகன் சொல்லணும் இல்லை? அவருக்கும் கருணாநிதி குடும்பத்திற்கும் உள்ள தொடர்புகளை எடுத்து கூற வேண்டும் இல்லை? என்ன தயக்கம், என்ன மயக்கம்? இதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்புடையவர்கள் யாருக்காவது ஒருவருக்கு எங்கேயாவது ஒரு சின்னாய்க்கு பெரியாய்க்கு மச்சானுக்கு மாமனுக்குன்னு சொல்லி கதைகளை நீட்டி முழங்குகின்ற ஊடகங்கள் ஏன் கெவின்ஸ் கேரோடு நிறுத்துறீங்க? கருணாநிதியின் மூத்தமகன் மூக்காமுத்து வகைராக்கள் என்று சொல்வதற்கு என்ன தயக்கம், என்ன மயக்கம், என்ன பயம்? எடுத்து சொல்லணுமா இல்லையா? இப்படி அடுக்கடுக்கான ஆதாரங்கள். எனக்கு என்னமோ அண்ணா நகர் ரமேஷ், ஷாதிக் பாஷா வரிசையில் 2026க்கு பிறகு பலர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. 2027 திமுக தேராது. வந்திருக்கின்ற தகவல்கள், திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள், எங்க பல்லு முளைக்காத பிஞ்சு குழந்தையிலிருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற அவலங்களை எல்லாம் தினந்தோறும் நாள்தோறும் எண்ணற்ற பாலியல் வன்கொடுமைகளை எல்லாம் தனது கண்டன அறிக்கைகள் மூலமாகவும் கடுமையான போராட்டங்கள் மூலமாகவும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் எடப்பாடியார் அவர்கள் தமிழ் நிலத்திற்கு எடுத்து காட்டுகிறார் என்று சொன்னால், அடுத்து படுகொலைகள், அந்த படுகொலைக்கு பின்னணியில் இருக்கின்ற போதை கலாச்சாரம், இப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள், படுபாதக நிகழ்வுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்ற போதை கலாச்சாரம், இவைகள் குறித்து கடுமையாக எதிர்வினை ஆற்றி வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், அரசியல் சாணக்கியர் அண்ணன் எடப்பாடியார் அடுக்கடுக்காய் எடுத்து வீசுறாருங்க. அக்னி ஏவுகணை மாதிரி வருது அவர்கிட்ட வருகின்ற அறிக்கையெல்லாம். அண்ணன் இபிஎஸ்
அவருடைய அறிக்கைகள் ஒவ்வொன்றும் எதிரிகளின் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஏவுகணைகள் போல் மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய அறிக்கைகள் ஏவுகணைகள் மாதிரி போய் எதிரியுடைய இலக்கை துல்லியமாக தாக்குதுங்க. திமுக தப்பிப்பது சிரமம். ஈடியின் விசாரணை ஒருபுறம், அண்ணன் இபிஎஸ் அவர்களின் காட்டமான அறிக்கைகள், கடுமையான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் மூலமாக தமிழக அரசியல் களம் இன்று தகித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எழுதி வச்சுக்குங்க. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை இலக்கத்தில் சுருங்கி போயிடும். நடக்கின்ற நிகழ்வுகள் உண்மையின் குரலாக, சத்தியத்தின் குரலாக இன்றைக்கு ஒவ்வொருவரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், குறிப்பாக தமிழக தாய்மார்கள் திமுக ஆட்சிக்கு எதிரான தங்களுடைய அதிருப்தியை, ஆவேசத்தை எடுத்து சொல்ல புறப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் தப்பிக்காது திமுக என்பதை கூறி, ஈடி ரைடுகள் ஒருபுறம், அண்ணன் இபிஎஸ்ஸின் அறிக்கைகள், கடும் ஆர்ப்பாட்டங்கள் என்று இருபுறமும் தாக்குதல் சிக்கி தவிக்கும் திமுக விடைபெற வேண்டிய நாள் 2026. தமிழக மக்கள் நிச்சயம் விடை கொடுத்தே தீர்வார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ், வெல்லட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.